சாமியை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய கஷ்டங்கள்லாம் போயிடுச்சுன்னு ஒரு காலம் சொல்ல மாட்டேன். கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை பிறந்தது. இன்னொன்னு நான் பாதுகாப்பா இருக்கிறதா உணர்ந்தேன். கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தது. கையில பணம் இருக்காது, உடுத்த மாற்று துணி இருக்காது, கால்ல செருப்பு இருக்காது, சமுதாயத்தில வந்து ஒரு அந்தஸ்து இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. எல்லாருமே என்னைய வந்து ஒரு மாரியா பார்த்தாங்க, ஏளனமா பார்த்தாங்க. சாமி டிவோட்டீஸே என்னைய வந்து ஒரு மாரியா தான் பார்ப்பாங்க. என்னைய இளக்காரமா தான் பார்ப்பாங்க. ஏதோ ஒரு வேலைக்காரனை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்தும் கூட சாமி அவங்களுக்கு முன்னாலேயே எனக்கு வந்து அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணுவார். நான் வந்துட்டேன்னா, அவர் வந்து நேரா அவர கூட பாயில உட்கார வச்சுக்குவார். இத கண்டு நெறைய பேருக்கு வந்து ஒரு மாரியா இருக்கும். எரிச்சலா கூட இருக்கும். ஆனாலும் என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஷ்டங்கள் தீரல. கஷ்டங்கள் அப்படியே இருந்தது. சாமி விட்டு போயிட்டேன்னா, உலகத்துக்குள்ள நுழைஞ்சுட்டேன்னா, எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்தது, தங்குறதுக்கு பிரச்சனை இருந்தது, உடுத்த துணிமணிகளுக்கு பிரச்சனை இருந்தது, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருந்தது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுக்கு கூட என்ட்ட பணம் இருக்காது. யார்ட்டயாவது நான் பணம் கேட்பேன். அப்ப பணம் கேட்கறது வித்தியாசமா இருந்தது. அதுக்கு முந்திலாம் கடன் கேட்பேன். என் சாமி பார்த்ததுக்கப்புறம் நான் கடன் கேட்கறது இல்ல. பிச்சை எடுத்தேன். ஐயா என்னால குடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சா குடு. திருப்பி குடுப்பேங்கிற உத்தரவாதமே கிடையாது. எனக்கு பணம் கிடையாது. எனக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு வழியும் இல்ல. பணம் குடுத்தீன்னா சந்தோஷமா இருக்கும். எனக்கு செலவுக்கு வேண்டியிருக்குன்னு கேட்பேன். எல்லாம் எடுத்து குடுப்பாங்க. அந்த பணத்தால தான் வாழ்ந்தேன் நான். நல்லா இருந்தேன். நல்லா இருந்தேன். ஆனா நல்லா இருந்தேன் இன் த சென்ஸ் கஷ்டத்தோட நல்லா இருந்தேன். ஆனந்தமா இருந்தேன். ஏன்னா, சாமி கூட இருந்ததுனால ஆனந்தமா இருந்தேன். சாமி பத்தி நெனச்சு இருந்தேன். அதனாலேயே எனக்கு வந்து மன நிம்மதி இருந்தது. ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி இருந்தது. அதனால கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி இருந்ததுன்னு சொல்லுவேன். அத வளர்த்தது, அதுக்கு உரையிட்டு, தண்ணி ஊத்தி, அத பத்திரமா பாதுகாத்து வச்சது சுவாமி. இன்னைக்கு நான் ஏதாவது இருக்கேன், நான் ஒரு பொருட்டா ஒரு உலகத்துல இருக்கேன், ஏதோ ஒரு பேரோட இருக்கேன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சாமியை தவிர்த்து, இதில என்னுடைய உழைப்போ, என்னுடைய ஒரு சாதனையோ ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க சுவாமியினுடைய அருளுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பாதசாரதி.